Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. தக் லைஃப் படம் விவகாரம் தொடர்பாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நாட்டில் கருத்துரிமைக்கு எதிரான போராட்டங்களால் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் கேட்கலாம். சதீஷ் முருகன், இந்த வழக்கின் முழு பின்னணி. வணக்கம். நாடு முழுவதும் தக் லைஃப் திரைப்படம் வெளியிடப்பட்ட சூழ்நிலையில கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் திரையிடப்படவில்லை. அதற்கான காரணம் கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது என கமலஹாசன் தெரிவித்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கர்நாடகாவில் திரைப்படத்தை திரையிட எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தக் லைஃப் திரைப்படத்துக்கு கர்நாடகாவில் விதித்த தடையை எதிர்த்து மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்பொழுது மிரட்டல் விடுத்தவர்களுக்கு எதிராக கர்நாடக அரசு எவ்வித வழக்கும் பதிவு செய்யவில்லை என மனுதாரர் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. அதாவது தக் லைஃப் திரைப்படத்தினுடைய தயாரிப்புகளிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவில இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தக் லைஃப் திரைப்படத்திற்கு மிரட்டல் விடுத்தவர்களுக்கு எதிராக கர்நாடக அரசு எந்தவித வழக்கும் பதிவு செய்யவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கர்நாடக அரசின் பிராமண பத்திரத்தை பதிவு செய்து கொண்டு இந்த விவகாரத்தை முடித்து வைக்கலாமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இது தொடர்ச்சியாக கர்நாடகா சாகித்ய பரிஷத் சார்பில் இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்ற சூழ்நிலை பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாட்டில் கருத்துரிமைக்கு எதிரான போராட்டங்களால் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதே போல கன்னட மொழி குறித்து கமலஹாசன் தெரிவித்த கருத்து திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் நோக்கிலானது என கன்னட சாகித்ய பரிஷத் தரப்பு தெரிவித்திருந்தது. விளம்பர நோக்கில் என்றால் ஏன் அந்த வலையில் நீங்கள் சிக்கினீர்கள் என்கிற நீதிபதிகள் அந்த கன்னட அமைப்பிற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே போல கன்னட மொழி குறித்து கருத்துக்கு கமலஹாசன் மன்னிப்பு கோர வேண்டும் என அந்த கன்னட சாகித்ய பரிஷத் அமைப்பு தெரிவித்திருந்த நிலையில் ஏன் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். தக் லைஃப் திரைப்படம் தொடர்பாக அந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விவாதத்தின் போது பல்வேறு கேள்விகளை கன்னட மொழி அமைப்பிற்கு நீதிபதிகள் முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக கர்நாடக அரசு சார்பாக என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த திரைப்படம் வெளியிடப்படாத காரணத்தினால் பல்வேறு இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக ராஜ்கமல் நிறுவனம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 30 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் முன்பாக ராஜ்கமல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. திரைப்படம் குறித்து மாநில அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார் எனவும் அந்த ராஜ்கமல் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கன்னட அமைப்புகள் தாக்கல் செய்யப்பட்ட மனு அது தொடர்பான கேள்விகளை தான் தற்பொழுது நீதிபதிகள் கேள்வி கேட்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த விவகாரத்தில் அந்த உத்தரவும் இன்னும் சற்று நேரத்தில் வாசிக்கப்பட இருக்கிறது. இந்த உத்தரவை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியிடுவது தொடர்பாக ராஜ்கமல் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இதன் விசாரணை நிறைவடைந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராஜ்கமல் நிறுவனம் சார்பில் இந்த விவகாரங்கள், அதாவது கர்நாடகா மாநிலத்தில் ஏற்பட்ட தக் லைஃப் திரைப்படத்திற்கு எதிரான போராட்டங்கள் குறித்த பல்வேறு விஷயங்கள்ல மாநில அரசு முறையாக செயல்படவில்லை, அதற்கு முறையாக வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பதை மேற்கோள் காட்டி பேசியிருந்தனர். அதே போன்று இந்த கன்னட அமைப்பு குறிப்பாக இந்த படத்தை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவில் கன்னட அமைப்பும் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. அந்த அமைப்புக்கும் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பி வருகின்ற சூழ்நிலையில் இரண்டு தரப்பு விசாரணையும் நிறைவு பெற்று தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அந்த விசாரணை நிறைவு பெற்று உத்தரவு வாசிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.